தர்மஸ்தலா விவகாரம் பெரும் புயலை கிளப்பியது. குறிப்பாக 1998 ஆண்டு முதல் 2014 வரை உடல்களை புதைத்ததாக புகார் எழுந்தது. பெண்ணினுடைய மண்டை ஓடு என ஆதாரத்தை கொடுத்தார் முன்னாள் ஊழியர். தடயவியல் விசாரணையில் ஆணினுடைய மண்டை ஓடு என்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த நிலையில சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையில ஆதாரங்கள் போலி என்று தெரிய வந்தது. 15 இடங்களில் உடல்களை புதைத்தேன் என்று அடையாளம் காட்டிய இடங்களில் எலும்புக்கூடுகள் கிடைக்கவில்லை என்றும் முன்னாள் ஊழியரிடம் குறிப்பாக 16 மணி நேரம் கிடுக்கிப்பிடி விசாரணையும் நடந்தது. இது போன்ற அடுத்தடுத்த விஷயங்கள் நடந்திருக்கக்கூடிய சூழல்ல தற்பொழுது இந்த விஷயத்துல என்ன அப்டேட் என்பது தொடர்பாக விவரிக்க இணைகிறார் எமது செய்தியாளர் சதீஷ் முருகன். ஓவர் டு யூ சதீஷ். வணக்கம் காயத்ரி. இந்த தர்மஸ்தலா விவகாரத்தை பொறுத்தவரையில் ஒரு 2 கிரைம் த்ரில்லர் திரைப்படங்களும் 4 வெப்சீரிஸும் எடுக்கிற அளவுக்கு பல்வேறு மர்மங்களும் பல்வேறு பரபரப்பையும் அதிர்ச்சியும் வச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இந்த தர்மஸ்தலா விவகாரம் என்பது இருக்கிறது. பல்வேறு காலகட்டங்களில் இந்த மதம் சார்ந்த இடங்களுக்கு பின்னாடி பல்வேறு சர்ச்சைகள் இருப்பதும் பல்வேறு புதிர்கள் இருப்பதும் எப்போதுமே சொல்லப்பட்டு வரக்கூடிய ஒரு விஷயமா இருந்தாலும் கூட அதே போன்றது ஒரு விஷயமாகத்தான் இந்த தர்மஸ்தலா விவகாரம் என்பது அண்மையில் மீண்டும் அந்த பிரச்சனை பூதாகரமாக வெடித்தது நம்ம அனைவருக்கும் தெரியும். இந்த தர்மஸ்தலா விவகாரம் என்பது இன்று மட்டுமல்ல, கடந்த ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேலாகவே இந்த தர்மஸ்தலா அதை சுற்றிருக்கக்கூடிய மர்மங்கள் என்பது பல்வேறு வகையாக ஒரு பூடக செய்தியாகவோ ஒரு வதந்தியாகவோ அல்லது ஏதோ ஒரு கேள்வியை எழுப்பி கொண்டிருக்கக்கூடிய விஷயமாகவே இருந்துட்டு வருது. கடைசியாக இந்த தர்மஸ்தலா விவகாரத்தில் பொறுத்த வரைக்கும் 2012 சௌதன்யா வழக்கு என்பது மிகவும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்திய வழக்கு. அதற்கு பிறகு அமைதியாக இருந்த சூழலில் கடந்த ஜூன் மாதம் மீண்டும் இந்த பிரச்சனை பூதாகரமாக வெடிக்கிறது. ஜூன் மாதத்தில் தான் இந்த ஒரு சில வழக்கறிஞர் குழுவை சேர்ந்தவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு நபர்கிட்ட இந்த தர்மஸ்தலா பின்னணியில் ஒரு மிகப்பெரிய மர்மம் இருக்குது, மிகப்பெரிய ஒரு குற்ற செயல்கள் நடைபெற்றதற்கான ஆதாரம் இருக்குன்னு ஒரு நபரை கூட்டிகிட்டு வராங்க. அவர் ஜூலை 3ஆம் தேதி கர்நாடகாவிற்கு வரவழைக்கப்பட்டு கர்நாடகா இருக்கக்கூடிய மங்களூர் எஸ்பியிடமும் அதே போன்று தர்மஸ்தலா காவல் நிலையத்திலும் ஒரு புகார் அளிக்கிறார் எழுத்துப்பூர்வமாக. அந்த புகார் என்பது யாரும் படிக்கும் பொழுதே கை நடுங்கும் அளவிற்கு இருக்கக்கூடிய ஒரு புகாராக இருந்தது. அதற்கான காரணம், அந்த குறிப்பிட்ட அந்த நபர் நான் 1995ஆம் ஆண்டு முதல் 2014ஆம் ஆண்டு வரை தர்மஸ்தலாவில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஒரு தூய்மை பணியாளராக வேலை பார்த்துட்டு இருந்தேன். 1998 முதல் 2014 வரை நூற்றுக்கணக்கான பெண்கள் சிறுமிகளுடைய உடல்களை என்னை புதைக்கிறதுக்கு அவங்க வற்புறுத்தினாங்க. குறிப்பாக சொல்லணும்னா அனைவரும் 15, 17 வயது சிறுமிகள், ஸ்கூல் யூனிஃபார்மில் இருந்த சிறுமிகள், பெண்கள் என பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு அவர்கள் தாக்கப்பட்டோ கழுத்து நெரிக்கப்பட்டோ அவர்கள் உடல்கள் வரும். அதை நான் புதைக்கிறதுக்கான வேலையை நான் ஈடுபட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு பகிரங்க ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டையும் ஒரு புகாரையும் கொடுத்திருந்தாரு. குறிப்பாக இவரிடம் கொடுக்கப்படும் அது போன்ற ஒப்படைக்கப்படும் உடல்களை பல்வேறு இடங்களில் புதைக்கணும், அப்படி இல்லைன்னா டீசல் ஊற்றி எரிக்கணும் அப்படின்றது தான் அவருக்கு விதிக்கப்பட்ட கட்டளையாக இருந்தது. இதை அவர் செய்ய மறுக்கும் பட்சத்தில் அவரும் அவரது குடும்பமும் கொலை செய்யப்படுவார்கள் என அவர் மிரட்டப்பட்டதாகவும் புகாரில் தெரிவிச்சிருந்தார். இதெல்லாம் இப்படி இருக்கக்கூடிய சூழலில் இந்த இடத்துல தான் இவருடைய என்ட்ரி, அதாவது இந்த புகார் அளிக்கக்கூடிய நபர் என்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முன்னாள் ஊழியர் அப்படின்ற அடிப்படையில் சொல்கிறார். இவர் புகார் வைத்த இடமும் ஒரு மிகப்பெரிய இடம், மத ரீதியாக இருக்கட்டும் ரொம்ப ஒரு சென்சிட்டிவான இடம். அதே போன்று கர்நாடகா மாநிலத்தில் மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள், சினிமா பிரபலங்கள் என அனைவரும் ஒரு பிரபலமான ஒரு இடம். அவர்கள் ஒரு மத நம்பிக்கைக்குரிய ஒரு இடமா இருக்கிறதுனால இதை மிக மிக சென்சிட்டிவாக ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த புகார் குறித்த நபரை என்ன பண்ணுறாங்கன்னா, அவர் முதற்கட்டமாக அவரிடம் புகாரை பெற்றுட்டு அடுத்த நாளே வழக்கு பதிவும் செஞ்சிடறாங்க. வழக்கு பதிவு செஞ்சுட்டு அவர் இப்போ தற்போது ஒரு குற்றம் நடந்திருக்கு, அந்த குற்றத்துக்கான ஒரு சாட்சியமாக மாறிட்டார் அப்படின்ற அடிப்படையில் விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்னு இந்திய தண்டனை ஐபிசியில் இருக்கிற அந்த சட்டத்தின் கீழ் இவருக்கு பாதுகாப்பானது வழங்கப்படுகிறது. இவருடைய அடையாளங்கள் மறுக்கப்படுகின்றன. இவருடைய அடையாளங்கள் மறுக்கப்பட்டு அவர் புகாரளித்த நாளிலிருந்து இவருடைய புனைப்பெயர் வி என்று பதிவு செய்கிறாங்க கர்நாடகா காவல்துறையினர். இவருடைய உண்மையான பெயரோ முகவரியோ எதுவுமே அவங்க வெளியிடலை. இதற்கு அடுத்த கட்டமாக தான் இந்த மாதிரி புதைச்சன்னு சொன்னீங்களேப்பா, எங்கெங்கே புதைச்சிங்கன்னு கேட்கும்போது பழைய சாலைகள், அந்த தர்மஸ்தலா ஒட்டி இருக்கக்கூடிய காட்டு பகுதிகள் போன்ற இடங்களில் நான் புதைச்சிருக்கேன், சுமார் ஒரு 15 இடங்களில் நான் புதைச்சிருக்கேன் அப்படின்ற முதல்ல 13 இடம்ன்றதை அவர் சொல்கிறாரு. 13 இடத்துல அதுக்கப்புறம் மேலும் 2 இடங்கள் என்ற பின்னாட்களில் அதை சொல்கிறாரு. 13 இடங்களை பொறுத்த வரைக்கும் இவர் அடையாளம் காட்டக்கூடிய இடங்கள் என்பது இவர் ஆரம்பத்திலிருந்தே இந்த விசாரணையுடைய
விசாரணையில் இப்போ தெரிய வந்த விஷயம் என்னன்னா, ஆரம்பத்திலேருந்தே இவர் வந்து மாறி மாறி பேசுறது, இங்கே புதைச்சேன் அங்கே புதைச்சேன்னு வெவ்வேறு இடங்களை காட்டியிருக்காரு. அப்படி வந்து ஒரு இடமா வந்து தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கிடையே என்ன ஆயிடுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரச்சனை வந்து அரசியல் விவகாரத்தில் கர்நாடக அரசியல் ஒரு பெரும் பிரச்சனையை ஏற்படுத்துது ஆளுங்கட்சிக்கு. உடனடியாக இந்த விவகாரத்தை வந்து ஒரு சிறப்பு புலனாய்வு குழு விசாரிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் வந்து பல்வேறு கோரிக்கைகள் எழுகிறது. நீதிமன்ற வழக்கறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க, நீதிமன்ற மேற்பார்வையில் வந்து இந்த வழக்கு விசாரணை நடைபெற வேண்டும் என்பது போன்ற விஷயங்களை முன் வச்சாங்க. அதையெல்லாம் கடந்து சிறப்பு புலனாய்வு குழு அமைப்பதற்கு கோரிக்கை வைத்த போது காவல்துறையினர் முதற்கட்ட விசாரணையில் இறங்கியிருக்காங்க. அவங்க முடிக்கட்டும், அவர்களுடைய விசாரணை அறிக்கையின் அடிப்படையில் சிறப்பு புலனாய்வு குழு அமைக்க முடியுமா இல்லையான்னு பார்ப்போம்னு சொல்லி சித்தராமையா முதலமைச்சர் தெரிவிச்சிருந்தார். அவர் அதை சொல்லி ஒரு சில நாட்களிலே வந்து சிறப்பு புலனாய்வு குழு டிஜிபி தலைமையில், டிஜிபி பிரணாப் மொஹந்தி தலைமையில் வந்து அமைச்சு 20க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு இந்த வழக்கு விசாரணையானது சூடுபிடிக்க தொடங்கியது. அப்பொழுதுதான் இவர் வந்து கூட்டிகிட்டு போய் ஒரு இடமா காட்டுறாரு. இந்த இடத்துல புதைச்சேன், அந்த இடத்துல புதைச்சேன்னு. முதல் இடத்துல தோண்டும் போது எந்த விதமான தடயங்களும் கிடைக்கல. 2வது 3வது 4வது 5வது என 6வது இடத்துல மட்டும் இவங்களுக்கு வந்து ஒரு சில எலும்பு துண்டுகள் கிடைக்கிறது. சுமார் ஒரு 20லேருந்து 28 எலும்பு துண்டுகளாக கிடைக்கிது. முழு உடலாகவோ அல்லது ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு சேகரிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இல்லாமல் ஒரு 28 துண்டுகளாக கிடைக்கிற பொழுது அதை என்ன பண்ணுறாங்கன்னா தடயவியல் துறைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அதை அனுப்பி வச்சுட்டு தொடர்ந்து இவர் சொன்ன இடங்களில் மீண்டும் தோண்டுவதற்கான அந்த வேலைகளை பண்ணிகிட்டே இருக்கும்போது 11வது இடத்தை காட்டும்போதும் அங்கே ஒரு சில இடத்துல கிடைக்கிது. ஆனால் முதல் 5 இடத்துல கிடைக்கலனதுமே வந்து காவல்துறையினருக்கு லேசான சந்தேகம் வர தொடங்கி இருக்கிறது. பல்வேறு இடங்களில் வந்து இவர் தோண்ட எங்கேயுமே, அதாவது இவர் சொன்ன கணக்குக்கு படி, இவர் காட்டிய இடங்களுக்கு படி குறைந்தபட்சம் ஒரு 2 அல்லது 3 முழு மனித உடல்களோ அல்லது அது அந்த அளவிற்கான மனித எலும்பு கூடுகளோ கிடைச்சிருக்கணும் அப்படின்றது தான் வந்து ஒரு லாஜிக்கலான விஷயம். ஆனால் அது மாதிரி எதுவுமே நடக்கவே இல்லை. இந்த கேஸ் ஸ்டார்ட் பண்ண உடனே இது இப்படி இருக்கும் பொழுது, இந்த கேஸ் ஸ்டார்ட் பண்ண உடனேயே இந்த தர்மஸ்தலாவை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு காலகட்டங்களில் இருந்து அந்த மர்மங்கள், சௌதன்யான்னு ஒருத்தவங்க மர்மமான முறையில் இறந்து போகிறாங்க. அதே போன்று அனன்யா பட்டுன்னு ஒருத்தவங்க வந்து இந்த தர்மஸ்தலா தான் இறந்து போனதா அவங்க அம்மா சிபிஐயில் வந்து ஒர்க் பண்ண ஒரு ஸ்டெனோகிராஃபராக ஒர்க் பண்ண ஒரு சுஜாதான்றவங்க ஒரு புகார் வைக்கிறாங்க. அதற்கு முன்னதாகவே 1986 பத்மலதா அப்படின்றவங்க ஒருத்தவங்க மர்மமான முறையில் இறந்து போகிறதா தர்மஸ்தலா மேலே வந்து குற்றச்சாட்டு. இன்னொரு நபர் வந்து தர்மஸ்தலாவில் கேரளாவை சேர்ந்த ஒரு நபர் தர்மஸ்தலா பகுதியை ஒட்டியிருக்கக்கூடிய நிலத்தை வந்து விற்க மறுத்ததால் அவர் வந்து மர்மமான முறையில் கொல்லப்படுறாருன்னு சொல்லி இந்த விசாரணைகள் தொடங்க பல்வேறு நபர்கள் இந்த தர்மஸ்தலா சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் மீதும் அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மீதும் வந்து குற்றச்சாட்டுகளை அடுக்கிக்கிட்டே போகிறாங்க. இந்த நிலைமையில தான் இந்த குற்றச்சாட்டுகளுக்கும் பல்வேறு இடங்களில் வந்து பதிலளிக்க மறுத்திருந்த அந்த தர்மஸ்தலா நிர்வாகத்தினர் எஸ்ஐடி அமைத்த, அதாவது இந்த சிறப்பு புலனாய்வு குழு அமைத்த உடனேயே வந்து இதை நாங்கள் வரவேற்கிறோம், இந்த உண்மைத்தன்மையுடன் வெளிப்படைத்தன்மையுடன் இந்த விசாரணை நடைபெறணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விடுறாங்க. முதலமைச்சரும் இந்த விசாரணை வந்து முறைப்படி நடைபெறும் என்று உத்தரவாதத்தை கொடுக்கிறார். இப்படி ஏற்கனவே நாம் சொன்னது போல 15 இடங்களில் வந்து இவர் புதைச்சி வச்சதா சொன்ன அந்த உடல்களை வந்து தேடி பார்க்கும்போது எங்கேயுமே எதுவும் கிடைக்கல. இந்த விசாரணை நகர்ந்து கொண்டே இருக்கும் பொழுது தான் காவல்துறையினர் ஏற்கனவே எடுக்கப்பட்ட அந்த மண்டை ஓடு, இவர் முதல் வந்து நான் வந்து சாட்சி சொல்கிறேன்னு வரும்பொழுதே ஒரு பெண்ணினோட சடலம் மண்டை ஓடு என்கிட்ட இருக்குது, முன்னாடி வேலை பார்த்தேன், நான் அந்த தூய்மை பணியாளர் வேலை பார்த்த ஐடி கார்டு என்கிட்ட இருக்குது, இப்போது ஆதார் கார்டு என்கிட்ட இருக்குன்னு சொல்லி சில சாட்சியங்களை வந்து சில எவிடன்ஸ் வந்து கொடுக்குறாரு. இதுவுமே ஆரம்ப கட்டத்தில் தடயவியல் துறைக்கு அனுப்பப்பட்டு அது இந்த விசாரணையில் இருந்து வந்த சூழலில் நடுவில் எடுக்கப்பட்ட, அதாவது 6வது இடத்துல எடுக்கப்பட்ட அந்த எலும்புக்கூடுகளையுமே வந்து தடயவியல் துறைக்கு அனுப்பப்பட்டு தற்பொழுது ஒரு தடயவியல் துறையினுடைய அந்த முடிவுகள் வர தொடங்கியதில் தான் தற்பொழுது இந்த விஷயம் பெரிய விஷயமா பார்க்கப்பட்டது. தற்பொழுது அது வெறும் பொய் புகாராக இருக்கலாம் என்கிற அடிப்படையில் தான் இது வந்து இப்போ போய் முடிஞ்சிருக்கு. ஏற்கனவே அவருக்கு இது வந்து ஒரு பொண்ணோட மண்டவோடு என்று சொல்லி கொடுத்தார் பார்த்தீங்களா, முதல்ல வந்ததுமே அது வந்து ஒரு பொண்ணோட உடல் எலும்பு கூடே கிடையாது, அது ஒரு ஆணின் எலும்பு கூடு அப்படின்றது தடயவியல் துறை எவிடன்ஸ் சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணுறாங்க. அதற்கு அடுத்த கட்டமாக பெண்களை புதைத்தேன் என்று சொல்லினார். நான் மட்டுமே தனியாக ஒரு இடத்துல 80 உடல்களை புதைச்சேன்னு சொல்லி சொன்ன இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு எலும்பு துண்டு கிடைக்கல. அப்படி ஏற்கனவே கிடைச்ச எலும்பு துண்டுகளையும் பார்த்தோம்னு சொன்னால் அதுவும் மற்றொரு ஆணினோட எலும்பு துண்டாக இருக்குது. அதே போல் இவர் சொன்ன அந்த குறிப்பிட்ட காலகட்டம் இருக்குது பாருங்கள், 98லேருந்து 2014 வரை, அந்த காலகட்டத்தை சேர்ந்த ஒரு எலும்பு துண்டும் கிடையாது. அதே போல் இன்னொரு இடத்துல ஒரு சிகப்பு கலர் சேலை மட்டும் மீட்கப்பட்டது, அதுவும் இவர் சொன்ன காலகட்டத்தோட பொருந்து போகலை. இதெல்லாம் வந்து இவர் மேலே மீண்டும் சந்தேகத்தை எழுப்பிய காரணத்தால்
நேற்று முன்தினம் அந்த நபரை வந்து பிடிச்சி கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அவரிடம் விசாரணை என்பது நடைபெறுது. நீங்கள் இத்தனை நாள் சொன்னீங்க, கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாசமாக சொன்ன கதைகள் எல்லாமே வந்து பொய் என விசாரணையில் தெரிய வந்துகிட்டே இருக்கு. இதோட காரணம் என்னன்னு சொல்லி அவரிடம் வந்து சிறப்பு புலனாய்வுத்துறை ஒரு சிறப்பான விசாரணையை நடத்தின பொழுது அவர் வந்து இல்லை, நான் உங்ககிட்ட கொடுத்தது எல்லாமே வந்து போலியான ஆதாரம், இதை நாங்கள் ரெடி பண்ணோம் அப்படின்ற மாதிரி அவர் வாக்குமூலம் சொல்லியிருப்பதா தகவல் வெளியாக இருக்குது. எனினும் முழுமையான அவரிடம் பெறப்பட்ட வாக்குமூலத்தை இந்த சிறப்பு புலனாய்வு குழுவினர் வெளியிடவில்லை. இதற்கு முன்னதாகவே இந்த விஷயம் இப்படி தான் முடிய போகுதுன்னு ஒரு சில நாட்களுக்கு முன்பாக கர்நாடக துணை முதலமைச்சர் வந்து ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசும்போது என்ன சொல்கிறார் சிவகுமார்னா, இந்த விஷயத்தில் ஒன்றுமே கிடையாது, வெற்று கூச்சல்கள் மட்டுமே இருக்குது, இந்த விஷயத்தில் ஒன்றும் இல்லை, விரைவில் இதில் வந்து ஒரு நல்ல முடிவு வரும்னு உங்களுக்கு நான் இந்த மூலமா சொல்கிறேன்னு சொல்லி ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னாடி அவர் அதை சொன்னதும், தற்பொழுது இந்த கைது நடவடிக்கை, அதாவது இந்த நபர் சொன்ன அனைத்துமே பொய்யின்ற அடிப்படையில் நிரூபணம் செய்யப்பட்டு விசாரணையில் நிரூபணம் செய்யப்பட்டு கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதும் என்பதும் பெரிய ஒரு திருப்பத்தையும் இந்த விஷயத்தில் ஏற்படுத்தியிருக்கு. அடுத்தடுத்தாக கடந்த சுமார் ஏறத்தாழ ஒரு 2 மாதங்களாக கர்நாடக அரசியலில் மத ரீதியான விஷயங்கள் என பரபரப்பை கிளப்பிய ஒரு விஷயம், புகார் அளித்தவரே தவறான விஷயங்களை சொல்லியிருக்காரு அப்படிங்கிற அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டிருப்பது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது, பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லணும். இது ஒரு புறம் இருக்க, புகார் அளித்தவரே கைது செய்யப்பட்டிருக்காரு, இதில் வேறு விஷயங்கள் இருக்கலாமோ, இல்லை வேறு விஷயம் மறைக்கப்படுகிறதா, தர்மஸ்தலாக்கு ஆதரவாக இது செய்யப்படுகிறதா என்கிற பல்வேறு கேள்விகளும் தற்பொழுது எழத் தொடங்கியிருக்கின்றன. இந்த தர்மஸ்தலா விவகாரத்தில் வேறு சிலவர்கள், இந்த பாதிக்கப்பட்டவர்களுடன் இருக்கக்கூடிய அந்த சமூக ஆர்வலர்களும் இது போன்ற கேள்விகளை முன் வச்சு வராங்க. தொடர்ந்து அடுத்த கட்ட விசாரணையிலும் இவருக்கு வந்து 10 நாட்கள் நீதிமன்ற காவல் வழங்கப்பட்டிருக்கிறது. உடனடியாக இவர் வந்து போலீஸ் காவலில் மீண்டும் எடுக்கப்பட்டு விசாரணை நடத்தப்படுவார். அப்பொழுது கூடுதல் தகவல் கிடைக்கலாம். அந்த தகவல் பேரில் இந்த விஷயம் வெளியே கொண்டு வரப்படலாம். குறிப்பாக சட்டசபையில் இந்த விஷயம் எதிரொலிச்சிருக்கு. கடந்த திங்கட்கிழமை இது விவாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் இந்த கைது விவகாரத்துடன் இந்த தர்மஸ்தலா விவகாரம் முடிகிறதா, அல்லது இதற்கு பின்னால் இன்னும் பல பின்னணி தகவல்கள் இல்லை அதிர்வலையை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் வரப்போகிறதா என்று நாம் வரும் காலங்களில் தான் பார்க்க வேண்டும். காயத்ரி, கர்நாடக அரசியலில் பல மட்டங்களில் பேரதிர்ச்சிகளை உண்டாக்கிய ஒரு விவகாரம் தர்மஸ்தலா விவகாரம்னு பார்க்கப்பட்டது. அப்போ திடீர் திருப்பமாக இது எதுவுமே உண்மை கிடையாது, எல்லாமே வந்து ஒரு ஃபேக்கான ஒரு விஷயம் அப்படின்னு இப்போ வெளிவந்திருக்கக்கூடிய ஒரு தகவலும் இதுக்கு பின்னணியில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிந்து கொள்ள வேண்டியதாகத்தான் இருக்கிறது. தற்பொழுது இருக்கக்கூடிய முழு அப்டேட்ஸ் என்ன அப்படிங்கிறத விரிவாக விவரித்தமைக்கு நன்றி சதீஷ். அடுத்ததாக சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணைவோம்.